தி லார்ட். நாம ஜெபத்தோட இன்றைய இறைவார்த்தை சிந்தனைய தொடங்கலாம். வாங்க ஜெபிக்கலாம். எங்களை அளவுக்கு அதிகமாக அன்பு செய்யும் எங்கள் நல்ல தந்தையே, இந்த அருமையான புதிய நாளுக்காக, இந்த நாளின் ஆசிர்வாதங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு காலையிலும் உமது இரக்கங்கள் புதியவைகளாக இருக்குன்னு வாக்களித்தவரே, இந்த புதிய நாள்ல நாங்க சிந்திக்க போற உம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி. இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருவருடைய வாழ்விலும் நீர் வலிய காரியங்களை செய்ய போறதுக்காக உமக்கு நன்றி. இந்த வார்த்தைகள் வழியாக எங்கள் ஒவ்வொருவருடைய உள்ளங்களிலும் நீர் பேசும்படி, எங்களோட பழைய சிந்தனைகளை மாற்றி ஒரு புதிய வெளிச்சத்தை தரும்படி உம்முடைய தூய ஆவியானவரின் துணைய வேண்டுகிறோம். நீர் எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்தும். இன்று நாங்கள் தியானிக்கப் போகும் உமது வார்த்தைகள் எங்கள் இதயங்களில் ஆழமாக பதியவும், வெறும் சடங்குகளில் சிக்கிக்கொள்ளாமல் கீழ்ப்படிதலுள்ள பிள்ளைகளாக வாழவும் எங்களுக்கு ஞானத்தை தாரும். எங்களின் பழைய சிந்தனைகள், பழைய செயல்கள் என்ற பழைய தோல்பைகளை அகற்றிவிட்டு, இயேசு என்ற புதிய திராட்சை ரசத்தை ஏற்கும் புதிய மனிதர்களாக எங்களை மாற்றியருளும். ஆம் தந்தையே, உமது வார்த்தைகளுக்கு செவி கொடுப்பதே பலிகளை விட மேலானது என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ள அருள் தாரும். இந்த நாளில் நாங்கள் சந்திக்கும் ஒவ்வொருவரையும் உமது அன்பின் கருவியாக இருந்து சந்திக்கவும், எங்களின் செயல்கள் உமக்கு மகிமை சேர்ப்பதாகவும் அமையட்டும். இந்த மன்றாட்டை எங்கள் சகோதரராகிய இயேசுவின் பெயரில் உம்முன் வைக்கிறோம் அப்பா. ஆமென். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வாசகங்கள், உண்மையான இறைப்பற்றுங்கிறது வெறும் வெளிப்படையான சடங்குகள்ல, பாரம்பரியங்கள்ல இருக்கா? இல்ல, அந்த சட்டங்களை கொடுத்த இறைவனோட குரலுக்கு செவி கொடுத்து ஒரு கீழ்ப்படிதலுள்ள இதயத்தோட வாழ்றதுல இருக்கா? இதுதான் மையப் பொருள். சரி, இதை இன்னும் ஆழமா புரிஞ்சுக்க சாமுவேல் முதல் நூல்ல இருந்து முதல் வாசகம், அப்புறம் திருப்பாடல் 50, கடைசியா மார்க் நற்செய்தி, இது மூணையும் நாம தியானிக்கலாம். வாங்க முதல் வாசகத்துக்குள்ள போகலாம். சாமுவேல் முதல் நூல், அதிகாரம் 15. இன்னைக்கு நாம பார்க்க போற வாசகத்தோட ஆன்மாவை புரிஞ்சுக்க ஒரு சின்ன ஸ்டோரி சொல்லட்டுமா? கண்டிப்பா. ஒரு அப்பா தன்னோட மகன் கிட்ட, மகனே, இன்னைக்குள்ள நம்ம வீட்டை முழுசா சுத்தம் செஞ்சு பளபளன்னு ஆக்கிடணும்னு சொல்லிட்டு வெளியே போறாரு. அந்த மகனும் ரொம்ப உற்சாகமா வேலைய ஆரம்பிக்கிறான். ஆனா அவன் என்ன பண்றான்னா, வரவேற்பறைய மட்டும் ரொம்ப அழகா அலங்கரிச்சு சுத்தம் செஞ்சுட்டு மத்த ரூம்ஸ், சமையலறை, படுக்கையறை மாதிரி இடங்களையா? ஆமா, அதையெல்லாம் அப்படியே விட்டுட்டான். சாயங்காலம் அப்பா திரும்பி வர்றாரு. வரவேற்பறை ரொம்ப அழகா இருக்கிறத பாக்குறாரு. ஆனா மத்த அறைகளை பார்த்து கொஞ்சம் வருத்தமாயிடுச்சு. அப்போ மகனுகிட்ட சொல்றாரு, மகனே, நான் கேட்டது பகுதியான சுத்தத்தை இல்ல, முழுமையான கீழ்ப்படிதலே அப்படின்னு. ஆமா, நீன்னு சொன்னது ரொம்ப சரி. முழுமையான கீழ்ப்படிதல் எவ்வளவு முக்கியம்னு இந்த ஸ்டோரி அழகா சொல்லுது. நாம இன்னைக்கு சிந்திக்க போற வாசகத்தோட மைய கருத்தை நமக்கு ரொம்ப தெளிவா விளக்குது. இன்னைக்கு நாம தியானிக்க போற வாசகம் சாமுவேல் முதல் நூல்ல இருந்து எடுக்கப்பட்டிருக்கு. அதிகாரம் 15, வசனங்கள் 16லிருந்து 23 வரை. இது சும்மா ஒரு உரையாடல் இல்ல. இது இஸ்ரேல் மக்களோட முதல் அரசனான சவுலோட வாழ்க்கையையும் ஆட்சியையும் தலையிடா மாத்தின ஒரு சந்திப்பு. இங்க இறைவாக்கினர் சாமுவேல் அரசன் சவுல் கிட்ட பேசுறாரு. ஆமா, இந்த உரையாடலுக்கு பின்னால ஒரு பெரிய சூழல் இருக்கு இல்லையா? அத கொஞ்சம் விளக்க முடியுமா? சவுல் யாரு? ஏன் இந்த சந்திப்பு இவ்வளவு முக்கியம்? நிச்சயமா. சவுல் இஸ்ரேலோட முதல் அரசன். மக்களுக்கு ஒரு அரசன் வேணும்னு கேட்டப்போ ஆண்டவரோட வழிகாட்டுதலின்படி சாமுவேலால் அரசராக திருப்பொழிவு செய்யப்பட்டவர். ஆரம்பத்துல ரொம்ப தாழ்மையா இருந்தாரு. ஆனா போக போக அந்த அதிகாரம் அவரை மாத்த ஆரம்பிச்சது. இந்த நிகழ்வுக்கு முன்னாடி ஆண்டவர் சவுலுக்கு ஒரு தெளிவான கட்டளை கொடுத்திருந்தாரு. அதாவது அமலேக்கியர் மேல போர் தொடுக்கணும்னு. அமலேக்கியர்னா அவங்க இஸ்ரேல் மக்கள் எகிப்திலிருந்து வரும்போது வழியில தாக்கின ஒரு குலம். அதனால ஆண்டவர் அவங்கள முழுசா அழிச்சிடணும்னு சவுலுக்கு கட்டளையிட்டு இருந்தார். அப்போ கட்டளை ரொம்ப நேரடியானது. போய் அமலேக்கியரை முழுசா அழிச்சிடு. அவங்களுக்கு சொந்தமான ஆடு, மாடு, ஒட்டகம்னு எதுக்குமே உயிர் இருக்கக்கூடாது. இதுதானே ஆண்டவரோட வார்த்தை. ஆமா, இதுல எந்த குழப்பத்துக்கும் இடமே இல்ல. ஆனா சவுல் போர்ல ஜெயிச்சு திரும்பி வரும்போதுதான் எல்லா பிரச்சனையும் ஆரம்பிக்குது. அப்படிதானே? மிகச்சரியா சொன்னீங்க. சவுல் போர்ல ஜெயிக்கிறாரு. ஆனா ஆண்டவரோட கட்டளைய முழுசா நிறைவேத்தல. அவர் அமலேக்கிய மன்னன் ஆகாகை உயிரோட பிடிச்சிட்டு வராரு. அதோட மக்களும் ஆடு மாடுகள்ல நல்லா இருந்ததெல்லாம் கொள்ளை பொருளா எடுத்துட்டு வராங்க. இத ஆண்டவர் பார்த்துட்டு சாமுவேல் கிட்ட தன்னோட வருத்தத்தை சொல்றாரு. அதன் பிறகுதான் சாமுவேல் சவுல சந்திக்க வராரு. அந்த சந்திப்பு தான் நாம பார்க்க போற இந்த வாசகம். சாமுவேல் சவுல் கிட்ட கேட்கிற முதல் கேள்வியே ரொம்ப கடுமையா இருக்கு. ஆமா,
நெஞ்சை தைக்கிற மாதிரி இருக்கு. வசனம் 19 சாமுவேல் கேக்குறாரு, அப்படி இருக்க நீர் ஏன் ஆண்டவரின் குரலுக்கு செவி கொடுக்கவில்லை? கொள்ளைப் பொருள் மேல் பாய்ந்து ஆண்டவர் பார்வையில் தீயதனப்பட்டதை செய்ததேன். அந்த கொள்ளைப் பொருள் மேல் பாய்ந்துன்ற வார்த்தை அதுவே அவரோட பேராசையை காட்டுது இல்லையா? கரெக்ட். இதுக்கு சவுல் சொல்ற பதில் தான் இன்னும் ஆச்சரியமா இருக்கு. அவர் உடனே தன் தப்பை ஏத்துக்கல. வசனம் 20 சொல்றாரு, ஆண்டவரின் குரலுக்கு நான் செவி கொடுத்தேன், அவர் காட்டிய வழியில் சென்றேன், அமலேக்கியரின் மன்னன் ஆகாகை கொண்டு வந்தேன், அமலேக்கியரை அழித்து விட்டேன் அப்படின்னு வாதிடுறாரு. அப்போ அவர் கீழ்ப்படிஞ்சுதான் நினைக்கிறாரு. ஆமாம், இதுதான் அரைக்குறை கீழ்ப்படிதலோட மிகப்பெரிய அபாயம். தப்பு செஞ்சவங்க தாங்க செஞ்சது சரிதான நம்ப ஆரம்பிச்சிடுவாங்க. இங்கேதான் மனுஷனோட அந்த இயல்பை பார்க்க முடியுது. அதாவது தன்னை நியாயப்படுத்திக்கிறது. ஆகாகை கூட்டிட்டு வந்ததையும் ஆடு மாடுகளை கொண்டு வந்ததையும் மறைச்சிட்டு நான் கீழ்ப்படிந்தேன்னு சொல்றாரு. அது ஒரு சுயவஞ்சன மாதிரி இருக்கு. அதோட நிறுத்தாம அடுத்த வசனத்துல பழிய மக்கள் மேல போடுறாரு. ஆமாமா, வசனம் 21. ஆமா, வசனம் 21 பாருங்க. மக்கள் உன் கடவுளாகிய ஆண்டவருக்கு கில்காலில் பழி செலுத்த தடை செய்யப்பட்ட கொள்ளைப் பொருள்களான ஆடுகளிலும் மாடுகளிலும் சிறந்தவற்றை எடுத்துக்கொண்டார்கள்னு சொல்றாரு. இங்க 2 தந்திரமான விஷயங்களை சவுல் செய்றாரு. ஒன்னு, பழிய மக்கள் பக்கம் திருப்புறது. நான் எடுக்கல, அவங்கதான் எடுத்தாங்க அப்படின்ற மாதிரி. சரிதான். 2வது, தன்னோட கீழ்ப்படியாமைக்கு ஒரு சமய சாயம் பூசுறது. நாங்க எங்களுக்காக எடுக்கல, ஆண்டவருக்கு பழி செலுத்த தான் எடுத்தோன்னு ஒரு புனிதமான காரணத்தை சொல்றது. இது நம்ம அன்றாட வாழ்க்கையிலயும் நம்ம பாக்குற ஒரு விஷயம். நாம செய்யற தப்புகளுக்கு நல்ல காரணங்களை கண்டுபிடிக்க முயற்சிப்போம். நான் பொய் சொன்னேன், ஆனா அது ஒரு நல்லதுக்கு தான் அப்படின்ற மாதிரி. சவுலும் அதேதான் செய்யறாரு. ஆனா இறைவாக்குனர் சாமுவேல் இந்த போலியான விளக்கத்தையே ஏத்துக்கல. அவர் சொல்ற பதில் அது திருவிவிலியத்தோட மிக முக்கியமான பொன்மொழிகள்ல ஒண்ணு. ஆமா, அதுதான் அந்த வாசகத்தோட உச்சக்கட்டமே. சவுலோட விளக்கங்களை கேட்ட சாமுவேல் ஒரு ஆழமான கேள்வி எழுப்புறாரு. வசனம் 22ல ஆண்டவர் மகிழ்ச்சி தருவது எரிபலிகள் மற்றும் பிற பலிகள் செலுத்துவதாலா, அவரின் குரலுக்கு கீழ்ப்படிவதாலா அப்படின்னு கேக்குறாரு. ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. நாம கடவுளை எப்படி சந்தோஷப்படுத்த முடியும்னு நினைக்கிறோம்? பெரிய காணிக்கைகள் கொடுத்து, இல்லனா கோவில்கள் கட்டி, இல்லனா ரொம்ப நேரம் ஜெபம் செஞ்சு. இவையெல்லாம் நல்ல செயல்கள் தான், தப்பில்ல. ஆனா சாமுவேல் என்ன சொல்றாருன்னா, இதையெல்லாம் விட ஆண்டவர் விரும்புறது ஒன்னே ஒண்ணுதான். அது அவருடைய வார்த்தைகளுக்கு உண்மையா முழுமையா கீழ்ப்படுகிறது. ஆமா, தொடர்ந்து அவர் சொல்றாரு, கீழ்ப்படிதல் பலியை விட சிறந்தது, செவி கொடுத்தல் ஆட்டுக்கிடாக்களின் கொழுப்பை விட மேலானது. அந்த காலத்துல பலி செலுத்துறது தான் வழிபாட்டோட முக்கிய அங்கம். ஆமா, அதுலயும் ஆட்டுக்கிடாக்களோட கொழுப்பு பலியோட ரொம்ப சிறந்த பகுதியா கருதப்பட்டது. அத ஆண்டவருக்கு கொடுக்கறது ஒரு பெரிய விஷயம். ஆனா சாமுவேல் சொல்றாரு, அந்த சிறந்த பலியை விட ஆண்டவரோட சத்தத்துக்கு நாம காது கொடுத்து அவர் சொல்றபடி நடக்கிறது தான் சிறந்ததுன்னு. அதாவது நம்மளோட வெளிப்புற செயல்களை விட நம்ம உள்ளத்தோட கீழ்ப்படிதலை தான் ஆண்டவர் பாக்குறாரு. நாம ஆண்டவருக்கு என்ன கொடுக்கறோன்றதை விட அவர் சொல்றத நாம எப்படி கேட்கிறோன்றது தான் அவருக்கு முக்கியம். இந்த வாசகத்தோட அடுத்த பகுதி கீழ்ப்படியாமையோட உண்மையான தன்மையே அதோட தீவிரத்தை நமக்கு விளக்குது. ஆமா, சாமுவேல் சவுலோட செயல ஒரு சாதாரண தப்பா பார்க்கல. இல்லவே இல்ல. அது எவ்ளோ பெரிய பாவம்னு 2 கடுமையான உவமைகள் மூலமா விளக்குறாரு. வசனம் 23ல சொல்றாரு, கலகம் செய்வது சூனியத்திற்கு நிகரான பாவம், முரண்டு பிடிப்பது சிலை வழிபாட்டிற்கு ஒப்பான குற்றம். இது நம்மள கொஞ்சம் அதிர்ச்சிக்குள்ளாக்குற ஒரு ஒப்பீடு. ஆமா, ஏன்னா நாம பொதுவா கீழ்ப்படியாமைய ஒரு சின்ன தப்பா நினைக்கலாம். ஆனா ஆண்டவரோட பார்வையில அது அப்படி இல்ல. சூனியம்னா என்ன? கடவுளோட அதிகாரத்தை நிராகரிச்சுட்டு வேற தீய சக்திகளோட உதவியே தேடுறது. அதே மாதிரி ஆண்டவரோட தெளிவான வார்த்தையை நிராகரிச்சுட்டு நாம சொந்த விருப்பத்தை பின்பற்றுவது அவருக்கு எதிரான கலகம்னு சாமுவேல் சொல்றாரு. சிலை வழிபாடுங்கிறதும் அப்படித்தானே. கல்லு மரத்தால செஞ்ச சிலைகளை வணங்குறது மட்டும் சிலை வழிபாடு இல்ல. ஆண்டவரோட இடத்துல வேற எதை வச்சாலும் அது சிலை வழிபாடுதான். கரெக்ட். அது பணமா இருக்கலாம், பதவியா இருக்கலாம், ஏன் நம்ம சுய விருப்பமா கூட இருக்கலாம். சவுல் இங்க ஆண்டவரோட கட்டளையை விட கொள்ளை பொருளுக்கும் மக்களோட கருத்துக்கும் முக்கியத்துவம் கொடுத்தாரு. அது ஒரு வகையான சிலை வழிபாடுதான். இந்த கீழ்ப்படியாமையோட விளைவு என்ன ஆச்சு? அதுதான் இந்த வாசகத்தோட ரொம்ப வருத்தமான பகுதி இல்லையா? ஆமா, சாமுவேல் கடைசியா ஆண்டவரோட தீர்ப்பு அறிவிக்கிறாரு. அதே 23ஆம் வசனத்தோட இறுதியில, நீர் ஆண்டவரின் வார்த்தையை புறக்கணித்தீர், அவர் உம்மை அரச பதவி நின்று நீக்கி விட்டார்னு சொல்றாரு. பாருங்க, ஒரு சின்ன கீழ்ப்படியாமைன்னு சவுல் நினைச்ச ஒரு செயல். ஆமா, ஆண்டவர் அவருக்கு கொடுத்த மிகப்பெரிய ஆசீர்வாதமான அந்த அரச பதவியையே அவர்கிட்ட இருந்து பறிச்சிடுச்சு.
இது நமக்கு ஒரு பெரிய எச்சரிக்கை. ஆண்டவரோட வார்த்தையை நம்ம புறக்கணிக்கும் போது நாமளே நம்மள அவருடைய ஆசீர்வாதங்கள்ல இருந்து துண்டிச்சுக்கிறோம். சவுல் ஒரு பெரிய அரசன், நிறைய போர்கள்ல ஜெயிச்சவர். ஆனா ஒரே ஒரு கீழ்ப்படியாம பாவம் அவரோட வாழ்க்கையோட போக்கைய மாத்திடுச்சு. இந்த நிகழ்வுல இருந்து நாம என்ன கத்துக்கலாம்? நம்ம அன்றாட வாழ்க்கையில திருவிவிலியம் தர்ற கட்டளைகள்ல நமக்கு எது வசதியா இருக்கோ அதை மட்டும் கடைபிடிச்சிட்டு கஷ்டமானது விட்டுடுறோமா? ஆமா. உதாரணமா, உங்கள் பகைவரிடமும் அன்பு கூறுங்கள்னு இயேசு சொன்ன கட்டளைக்கு நாம கீழ்ப்படிறோமா, இல்ல அது கஷ்டமா இருக்குன்னு விட்டுடுறோமா? உண்மையா இருக்கச் சொல்ற கட்டளைக்கு செவி கொடுக்கறோமா? இல்ல நம்ம நேரத்தையும் செல்வத்தையும் தாராளமா பகிரச் சொல்ற இறைவார்த்தைக்கு இணங்கி நடக்கிறோமா? இதெல்லாம் தான் உண்மையான கேள்விகள். தொடக்கத்துல நீங்க சொன்ன அந்த ஸ்டோரி மாதிரி நம்ம வாழ்வோட வரவேற்பறைய மட்டும் ஆண்டவருக்காக அழகா வச்சுட்டு நம்ம மனசோட இருண்ட அறைகளை நம்ம விருப்பப்படி வச்சிருக்கோமா, நம்மள நாமே சோதிச்சு பார்க்க இந்த வாசகம் நம்மள கூப்பிடுது. சவுல் இழந்தது வெறும் அரச பதவிய மட்டும் இல்ல, ஆண்டவரோட இருந்த அந்த உறவையும் இழந்தாரு. கீழ்ப்படிதல்ன்றது ஏதோ சட்டத்துக்கு அடிபணிகிறது இல்ல, அது அன்போட வெளிப்பாடு. நாம ஒருத்தர் மேல அன்பு வச்சிருந்தா அவங்க சொல்றத கேக்குறது நமக்கு சுமையா இருக்காது. ஆமா, அது மகிழ்ச்சியா இருக்கும். அதே மாதிரி நாம ஆண்டவர் மேல உண்மையான அன்பு கொண்டிருந்தா அவரோட கட்டளைகளுக்கு கீழ்ப்படிறது நமக்கு ஆனந்தமா இருக்கும். அதுதான் உண்மையான வழிபாடு. அதனால ஆண்டவரோட வார்த்தைகளுக்கு முழு மனசோட செவி கொடுப்போம். அது சின்ன காரியமா இருந்தாலும் சரி, பெரிய தியாகங்களை கேட்கிற காரியமா இருந்தாலும் சரி. அன்னை மரியாவை போல, இதோ ஆண்டவரே உன் விருப்பம் போல் ஆகட்டும்னு சொல்ல நம்மள பழக்கப்படுத்திக்கணும். இறைவனுக்கு தேவை நம்மளோட விலையுயர்ந்த பொருட்கள் இல்ல, நம்மளோட கீழ்ப்படிதல் உள்ள தாழ்மையான இதயம். இந்த முதல் வாசகத்தோடு ஒரு நேரடி எதிரொலி மாதிரி தான் பதிலுரை பாடலும் அமைஞ்சிருக்கு. ஆமா, திருப்பாடல் 50ல இறைவனே நேரடியா மக்கள் கிட்ட பேசுற மாதிரி வரிகள் இருக்கு. அப்ப முதல் பகுதிக்கு போலாமா? வசனங்கள் 8 மற்றும் 9. போலாம். இங்க ஆண்டவர் சொல்றார், நீங்கள் கொண்டு வரும் பலிகளை முன்னிட்டு நான் உங்களை கடிந்து கொள்ளவில்லை. உங்கள் எரிபலிகள் எப்பொழுதும் என் முன் உள்ளன. உங்கள் வீட்டு காளைகளையோ உங்கள் தொழுவத்தில் உள்ள ஆட்டுக்கடைகளையோ நான் ஏற்றுக்கொள்வதில்லை. இது கொஞ்சம் குழப்பமா இருக்கு இல்லையா? ஆமா, முதல் தடவை படிக்கும்போது அப்படிதான் தோணும். ஏன்னா விடுதலை பயணம், லேவியர் நூல்கள் எல்லாம் பலிகளை பத்தி ஆண்டவரே ரொம்ப விரிவா சொல்லியிருக்கார். ஆனா இங்க உங்க பலி வேண்டான்னு சொல்ற மாதிரி இருக்கே, இது ஒரு முரண்பாடு இல்லையா? ரொம்ப நல்ல கேள்வி. இது பாக்குறதுக்கு முரண்பாடு மாதிரி தெரிஞ்சாலும் இது ஒரு ஆழமான தெளிவுபடுத்தல். ஓ, இங்க பிரச்சனை பலி குடுக்கற செயல்ல இல்ல, அத குடுக்கறவங்களோட மனநிலையில தான் இருக்கு. மனநிலையா? ஆமா, அந்த காலகட்டத்துல மக்கள் என்ன நினைச்சாங்கன்னா, நாம எவ்ளோ பெரிய விலை உயர்வு பலிய குடுக்கறோமோ அந்த அளவுக்கு கடவுளை சந்தோஷப்படுத்திடலாம், நம்ம பாவையெல்லாம் போயிடும்னு ஒரு தப்பான எண்ணம். ஒரு மாதிரி கடவுளுக்கே லஞ்சம் கொடுக்கற மாதிரி. அதேதான், மிக சரியா சொன்னீங்க. நான் உனக்கு இத தர்றேன், நீ என் தப்ப கண்டுக்காத அப்படிங்கிற ஒரு வியாபார ஒப்பந்தம் மாதிரி பக்திய மாத்திட்டாங்க. அதத்தான் ஆண்டவர் இங்க உடைக்கிறார். எனக்கு உன் கால தேவை இல்ல, இந்த உலகத்துல இருக்கிற எல்லாமே என்னோடதுதான், எனக்கு தேவை உன் பொருள் இல்ல, உன் உள்ளம்னு சொல்றார். இது நம்மளோட பக்தி முயற்சிகளை பத்தி திரும்ப யோசிக்க வைக்குது. நாம செய்யற ஜபங்கள், திருப்பலிகள் இதெல்லாம் முக்கியம்தான். ஆனா அது நம்ம அன்றாட வாழ்க்கைய, நம்ம குணத்தை மாத்தலனா அதுல அர்த்தமே இல்லாம போயிடுது. ஆமா, நாமளும் இந்த கண்டனத்துக்கு ஆளாகிறோம் தானே அர்த்தம். மிக சரியா புரிஞ்சுக்கிட்டீங்க. இன்னும் சொல்ல போனா சில இறையியலாளர்கள் இந்த திருப்பாடல ஒரு இறைவாக்கு வழக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இறைவாக்கு வழக்கா? அப்படின்னா? அதாவது கடவுள் தன் மக்களையே குற்றவாளி கூண்டுல ஏத்தி விசாரிக்கிற மாதிரி அவர் ஒரு வக்கீல் மாதிரி பேசுறார். முதல்ல நீங்க சடங்குகளை சரியாத்தான் செய்றீங்க, அதுல எனக்கு பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு அடுத்ததா வழக்கின் மைய பகுதிக்கு வரார். அதுதான் வசனங்கள் 16 மற்றும் 17. ஆமா, அந்த வசனங்கள் இன்னும் கடுமையா இருக்கு. என் விதிமுறைகளை ஓதுவதற்கு உங்களுக்கு என்ன தகுதி? என் உடன்படிக்கை பற்றி பேசுவதற்கு உங்களுக்கு என்ன அருகதை? நீங்களோ ஒழுங்கினை வெறுக்கின்றீர்கள், என் கட்டளைகளை தூக்கி எறிந்து விடுகின்றீர்கள். உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு? இது ரொம்ப கடுமையான வார்த்தை. ஆமா, முகத்துல அரைஞ்ச மாதிரி இருக்கு. ஏன்னா இது வெளிவேடத்தோட உச்சகட்டம். வெளிவேஷம். ஒருத்தர் கையில திருவிவிலியத்தை வச்சுக்கிட்டு கடவுளோட அன்பை பத்தி பேசிட்டு, ஆனா அவரோட வாழ்க்கையில ஒழுக்கத்தையே வெறுத்தா, கடவுளோட கட்டளைய தூக்கி எரிஞ்சா அது எவ்வளவு பெரிய ஏமாத்து வேலை. உண்மைதான். நவீன காலத்துல இத காக்னிட்டிவ் டிசனன்ஸ்னு சொல்வாங்க. அதாவது ஒருத்தரோட நம்பிக்கைக்கும் அவரோட செயலுக்கும் நடுவுல ஒரு பெரிய முரண்பாடு.
அப்படி வாழும்போது அவங்க தங்களைத்தாலே ஏமாத்திக்க ஆரம்பிப்பாங்க. நான் பக்திமான் தான், ஆனா இது சின்ன சின்ன தப்பெல்லாம் பண்ணலான்னு ஒரு சமாதானம். இது எனக்கு இயேசுவோட காலத்து பரிசேயர்களை ஞாபகப்படுத்துது. சொல்லுங்க. அவங்க திருச்சட்டத்தோட ஒவ்வொரு எழுத்தையும் கச்சிதமா கடைபிடிக்கிற மாதிரி காட்டிக்கிட்டாங்க. ஆனா அந்த சட்டத்தோட ஆன்மாவான அன்பு, இரக்கம், நீதி இதையெல்லாம் சுத்தமா மறந்துட்டாங்க. சரிதான். அதனாலதான் இயேசு அவங்கள வெள்ளி அடிக்கப்பட்ட கல்லறைகளேன்னு ரொம்ப கடுமையா சொன்னார். வெளிய பார்க்க அழகா இருக்கு, ஆனா உள்ளுக்குள்ள அநீதியும் அசுத்தமும் இருக்குன்னு சொன்னார். அப்போ நாம சொல்ற ஜெப வார்த்தைகளை விட நாம வாழ்ற வாழ்க்கை தான் கடவுளுக்கு ரொம்ப முக்கியம். அருமையா சொன்னீங்க. நம்ம ஜெபம் நம்ம வாழ்வா மாறணும், நம்ம வாழ்வே ஒரு ஜெபமா மாறணும். ரெண்டும் தனித்தனியா இருக்க முடியாது. ஆனா இங்க ஒரு கேள்வி வருது. என்ன கேள்வி? இவ்ளோ தப்பு செஞ்சோம், அந்த செல்வந்தர் மாதிரி ஆட்கள் சமூகத்துல மரியாதையோட எந்த பிரச்சனையும் இல்லாம வாழ்றாங்களே, கடவுள் ஏன் இதெல்லாம் கண்டுக்காத மாதிரி இருக்கார்? இந்த கேள்விக்கு தான் 21ஆம் வசனம் ஒரு அதிர்ச்சியான பதில தருது. ஆமா, அந்த வசனம் இவ்வாறெல்லாம் நீங்கள் செய்தும் நான் மௌனமாய் இருந்தேன், நானும் உங்களை போன்றவன் என எண்ணிக்கொண்டீர்கள். ஆனால் இப்பொழுது உங்களை கண்டிக்கின்றேன், உங்கள் குற்றங்களை உங்கள் கண்முன் ஒவ்வொன்றாய் எடுத்துரைக்கின்றேன்னு சொல்லுது. அதுல நான் மௌனமா இருந்ததால நானும் ஒன்ன மாதிரிதான் நினைச்சுக்கிட்டியாங்கிற வரி மனச உழுக்குது. இது மனுஷன் இயல்போட ஆழமான ஒரு புள்ளிய தொடுது. பாருங்க, நாம ஒரு தப்பு செய்யும்போது உடனே எந்த கெட்ட விளைவும் வரலன்னா நம்ம மனசு என்ன நினைக்கும்? ஒன்னும் ஆகல, அப்போ இது பெரிய தப்பில்ல அப்படின்னு நினைக்கும். அதேதான், நாம நம்மளையே ஏமாத்திக்கிறோம். கடவுளோட பொறுமைய அவரோட சம்மதமா தப்பா புரிஞ்சுக்கிறோம். இதுதான் நாம செய்யற மிகப்பெரிய தவறு. கடவுளோட மௌனம் சம்மதம் இல்ல, அது ஒரு வாய்ப்பு. ஆமா, அது நாம மனசு மாறுறதுக்காக அவர் கொடுக்கிற காலம், ஒரு வாய்ப்பு. அப்படியானா கடவுளோட மௌனம் ஒரு விதமான கருணை. ஆனா அந்த கருணைய நாம பலவீனமா எடுத்துக்கிட்டா அதுவே நமக்கு எதிரான தீர்ப்பா மாறிடும். சரிதான். உங்கள் குற்றங்களை உங்கள் கண்முன் ஒவ்வொன்றாய் எடுத்துரைக்கின்றேன் அப்படிங்கிற வரி இறுதி தீர்ப்பு நாளை பத்தி ஒரு எச்சரிக்கை மாதிரி இருக்கு. யாருக்கும் தெரியாதுன்னு நினைச்சு செய்யற ஒவ்வொரு செயலும் கணக்குல இருக்குன்னு இது ஞாபகப்படுத்துது. இது உண்மையிலே கொஞ்சம் பயமா இருக்கு. பயமுறுத்துறதை விட நம்மள நேர்வழிப்படுத்த உதவுற ஒரு சிந்தனை எடுத்துக்கலாம். சரி, இப்ப இவ்ளோ பிரச்சனைகளை சொல்லிட்டோம். வெளிவேடம் கூடாது, சடங்கு மட்டும் போதாது, கடவுளோட மௌனத்தை தப்பா புரிஞ்சுக்க கூடாது. ஆமா, அப்போ இதுக்கு தீர்வு என்ன? கடவுள் உண்மையில நம்ம கிட்ட இருந்து என்னதான் எதிர்பார்க்கிறார்? இந்த எல்லா கேள்விகளுக்கும் பதிலா இந்த திருப்பாடலோட உச்சகட்டமா 23ஆம் வசனம் இருக்கு. அந்த வசனம், நன்றி பலி செலுத்துவோர் என்னை மேன்மைப்படுத்துவர், தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுளால் நான் அருளும் மீட்பை கண்டடைவர்னு ரொம்ப அழகா வழிகாட்டுது. வெறும் எரிபலிகளுக்கு பதிலா 2 வழிகளை ஆண்டவர் சொல்றார். நன்றி பலி, அப்புறம் வழியை செம்மைப்படுத்துவது. ஆமா, இந்த ரெண்டும் தான் உண்மையான வழிபாட்டோட தூண்கள். முதல்ல நன்றி பலி. இது வெறும் நன்றின்னு வார்த்தையில சொல்றது மட்டும் இல்ல, அது ஒரு மனநிலை. மிகச்சரி. நம்ம வாழ்க்கையில நடக்கிற நல்லதுக்கும் மட்டும் இல்ல, சவால்கள், துன்பங்கள் எல்லாத்துக்குமே நன்றி சொல்ற ஒரு பக்குவம். கடவுளே, இந்த கஷ்டத்துல கூட நீங்க எனக்கு எதையோ கத்துக் கொடுக்கறீங்க, அதுக்கு நன்றின்னு சொல்லும்போது நம்ம அகங்காரம் உடையும், தாழ்ச்சி வரும். ஆமா, அந்த நன்றியுணர்வு நம்மள கடவுள்கிட்ட நெருக்கமா வைக்கும். 2வது, தம் வழியை செம்மைப்படுத்துவது. இதுதான் ரொம்ப முக்கியமானது, கடினமானதும் கூட. செம்மைப்படுத்துவதுன்னா நேராக்குறது, சரி செய்யறது, நம்ம அன்றாட வாழ்க்கைய, நம்ம பழக்க வழக்கங்களை கடவுளோட விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி மாத்திக்கிறது. மீட்புங்கிறது ஏதோ ஒரு சடங்கு செஞ்சா கிடைக்கிற பரிசு இல்ல, அது ஒரு வாழ்க்கை முறையோட விளைவு. ஆமா, நன்றியுள்ள இதயத்தோட, நேர்மையான செம்மையான வாழ்க்கையோட அது பிரிக்கவே முடியாதபடி இணைஞ்சிருக்கு. நம்ம ஞாயிற்றுக்கிழமை பக்தி நம்ம திங்கள்ல இருந்து சனி வரைக்கும் இருக்கிற வாழ்க்கையில தெரியணும். கோவில்ல காட்டுற பக்தி வீட்லயும் வேலை செய்யற இடத்துலயும் வெளிப்படணும். அதுதான் கடவுள் விரும்புற உண்மையான முழுமையான வழிபாடு. அப்போ இன்னைக்கு நாம தியானிச்ச இந்த வாசகங்கள் ரொம்ப தெளிவா ஒரு விஷயத்த சொல்லுது. வெளிப்புற சடங்குகளை விட நன்றியுள்ள இதயமும் நேர்மையான வாழ்க்கையும் தான் கடவுளுக்கு பிடிச்ச உண்மையான வழிபாடு. நம்ம வாழ்க்கைய நாமளே ஒரு சுய பரிசோதனை செஞ்சு பார்க்க இந்த திருப்பாடல் நம்மள கூப்பிடுது. ஆமா, நம்ம பக்தி நம்மள ஒரு நல்ல மனுஷனா மாத்துதா, இல்ல நம்ம தப்ப மறைக்கிற ஒரு திரையா இருக்கான்னு நாம யோசிக்கணும். இல்லாதத பத்தி குறைப்பட்டுக்காம ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதங்களுக்கு நன்றி சொல்றதும் கீழ்ப்படிதலோட வாழ்றதும் தான் நாம இறைவனுக்கு கொடுக்கக்கூடிய மிக உகந்த பலி. சரி,
இதே கருத்தை எடுத்துக்கிட்டு நாம நற்செய்திக்கு வருவோம். சட்டதிட்டங்கள், பாரம்பரியங்களுக்கு எதிரா உண்மையான இறை உறவுங்கிற இந்த மோதல் மார்க்கு நற்செய்தியில அதோட உச்சத்தை அடையுது. களம் மாறுது, ஆனா மையப்பொருள் ஒண்ணுதான். இதுல இயேசுவின் சீடர்கள் ஏன் நோன்பு இருக்கிறது இல்ல அப்படின்னு ஒரு கேள்வி வருது. அதுக்கு இயேசு சொல்ற பதில் தான் நம்ம சிந்தனைக்கு அடித்தளம். சரி, அப்போ வாசகத்தோட முதல் பகுதிக்கு போலாம். மார்க்கு நற்செய்தி அதிகாரம் 2 வசனம் 18. அதுல என்ன சொல்லியிருக்குன்னா, யோவானுடைய சீடரும் பரிசேயரும் நோன்பு இருந்து வந்தனர். அப்போ சிலர் இயேசு கிட்ட வந்து கேக்குறாங்க, யோவானுடைய சீடரும் பரிசேயருடைய சீடரும் நோன்பு இருக்காங்களே, உம்முடைய சீடர்கள் மட்டும் ஏன் நோன்பு இருக்கிறது இல்ல அப்படின்னு. இது பார்க்க ஒரு சாதாரண கேள்வி மாதிரி தான் இருக்கு. ஆனா இதுக்குள்ள ஒரு கொடைச்சல் இருக்கிற மாதிரி தோணுது இல்லையா? நிச்சயமா. இது ஒரு சாதாரண கேள்வி கிடையவே கிடையாது. இது ஒரு பொது வெளியில வெக்கப்பட்ட ஒரு சவால். அந்த காலத்தோட சமூக மதச்சூழல்ல நாம புரிஞ்சுக்கிட்டா இதோட ஆழம் நமக்கு புரியும். அது என்ன சூழல்? கொஞ்சம் விளக்க முடியுமா? அதாவது திருச்சட்டத்தின்படி பார்த்தா யூதர்கள் எல்லாரும் வருஷத்துக்கு ஒரு நாள் மட்டும்தான் நோன்பு இருக்கணும், பாவக்கழுவாய் நாள்ல. அதுதான் கட்டாயம். ஆனா தங்களை மத்தவங்கள விட ரொம்ப பக்தியானவங்களா காட்டிக்கணும்னு நினைச்ச பரிசேயர்கள் வாரத்துல 2 நாள் நோன்பு இருந்தாங்க. வாரத்துல 2 நாளா? திங்கள் வியாழன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதுக்கு ஏதாவது விசேஷ காரணம் உண்டா? ஆமா இருக்கு. அந்த 2 நாட்களும் தான் சந்தை கூடுற நாட்கள். நிறைய மக்கள் ஊர்ல இருந்து பட்டணத்துக்கு வர்ற நாட்கள். அப்போ தங்களது முகத்தை வாட வச்சு, பாருங்க நாங்க நோன்பு இருக்கோம் அப்படின்னு மத்தவங்களுக்கு காட்டுறதுக்காகவே அந்த நாட்களை தேர்ந்தெடுத்தாங்க. ஓஹோ, அப்போ பக்திங்கிறது ஒரு தனிப்பட்ட விஷயமா இல்லாம ஒரு பொது பிரதர்சனமா மாறிடுச்சு. அதேதான். யோவானோட சீடர்களும் வரப்போற மெசியாவுக்காக தங்களை தயார்படுத்திக்கிறாங்க. அவங்க குருவை போலவே ரொம்ப கடினமான வாழ்க்கைய வாழ்ந்தாங்க. அதனால இப்போ இயேசு கிட்ட கேட்டப்பட்ட கேள்விக்கு உண்மையான அர்த்தம் என்னன்னா, நாங்க எல்லாரும் இவ்ளோ பக்தியா பகிரங்கமா நோன்பு இருந்து எங்களோட ஆன்மீக முதிர்ச்சியை காட்டும்போது உங்க சீடர்களுக்கு மட்டும் ஏன் அந்த பக்தி இல்ல, அவங்களுக்கு அந்த ஒழுக்கம் இல்லையா அப்படிங்கிறது தான். அப்போ இது ஒரு நேரடியான ஒப்பீடு, ஒரு விமர்சனம். நாங்க உயர்ந்தவங்க, உங்க ஆட்கள் அப்படி இல்ல அப்படின்னு சொல்ற மாதிரி. இதுக்கு இயேசுவோட பதில் எப்படி இருந்துச்சு? அவர் அவங்க எதிர்பார்த்த மாதிரி எந்த பதிலையும் சொல்லல. அதுதான் இயேசுவோட தனித்தன்மை. மார்க் 2:19 சொல்றாரு, மணமகன் தங்களோடு இருக்கும் வரை மணவிருந்தினர்கள் நோன்பு இருக்க முடியுமா அப்படின்னு ஒரு திருப்பி கேள்வி கேட்கிறாரு. அவங்க துக்கத்தை பத்தி பேசினா இவர் கொண்டாட்டத்தை பத்தி பேசுறாரு. எக்ஸாக்ட்லி. அவங்க நோன்பு மனவருத்தம்னு பேசுறாங்க. இயேசுவோ கொண்டாட்டம், கல்யாணம், மகிழ்ச்சின்னு பேசுறாரு. இது அந்த உரையாடலே தலைகீழா மாத்துது. இங்க மணமகன் அப்படிங்கிற வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆமா, பழைய ஏற்பாட்டுல ஆண்டவர் தன்னை இஸ்ரேல் மக்களோட மணமகன். சரிதான். எசாயா, எரேமியா, ஓசியா மாதிரி இறைவாக்கினர் நூல்கள்ல ஆண்டவர் தன்னை மணமகனாகவும் இஸ்ரேல் மக்களை மணமகளாகவும் உருவகப்படுத்துறார். இப்போ இயேசு மணமகன் இங்க இருக்கார் அப்படின்னு சொல்லும்போது அவர் தன்னை யாருன்னு மறைமுகமா ஆனா ரொம்ப தெளிவா அறிவிக்கிறார். அதாவது, நீங்க யாருக்காக நோன்பிருந்து காத்துட்டு இருக்கீங்களோ அந்த மெசியா, அந்த மணமகன் நான் வந்துட்டேன். அதேதான். காத்திருப்பு காலம் முடிஞ்சது, கொண்டாட்ட காலம் தொடங்கிடுச்சு அப்படின்னு சொல்றாரு. இது ஒரு புரட்சிகரமான அறிவிப்பு. அப்போ மெசியாவே வந்துட்டதால இனிமே நோம்பிருந்து ஏங்கிறது அவசியம் இல்ல. இது கொண்டாட்டத்துக்கான நேரம், அப்படிதானே? ஆமா. ஆனா அதே நேரத்துல அவர் யதார்த்தத்தையும் சுட்டி காட்டுறார். அடுத்த வசனத்திலேயே மணமகன் அவர்களை விட்டு பிரிய வேண்டிய காலம் வரும், அப்போது அவர்களும் நோன்பு இருப்பார்கள் அப்படின்னு சொல்றாரு. ஓ, தன்னுடைய பாடுகளையும் மரணத்தையும் இங்கேயே முன்னறிவிக்கிறாரா? ஆமா. தற்காலிகமா சீடர்களை விட்டு பிரிய போற ஒரு காலம் வரும். அப்போ அவங்க துக்கப்படவும் நோன்பு இருக்கவும் ஒரு காரணம் இருக்கும். ஆனா இப்போ நான் அவங்களோட இருக்கிற இந்த வரலாற்று சிறப்புமிக்க தருணம் மகிழ்ச்சிக்குரியது அப்படின்னு சொல்றாரு. இந்த அழகான விளக்கத்தை அவங்க புரிஞ்சிருப்பாங்களான்னு தெரியல. அதனாலதான் இயேசு இன்னும் விளக்கமா 2 உவமைகளை சொல்றாருன்னு நினைக்கிறேன். முதல்ல அந்த பழைய ஆடை உவமை. ஆமா, மார்க் 2:21 சொல்றாரு, எவரும் பழைய ஆடை மீது புதிய துணியை ஒட்டு போடுவதில்லை. ஒட்டு போட்டால் அந்த புதிய துணி பழையதிலிருந்து கிழித்து கொண்டு போகும், கிழிசலும் பெரிதாகும். இது அந்த காலத்துல எல்லாருக்கும் புரியக்கூடிய ஒரு நடைமுறை உண்மை. நிச்சயமா. இப்போ மாதிரி அப்போ துணிகள் எல்லாம் ப்ரீஷ்ரிங்க் கிடையாது. ஒரு பழைய நல்லா தேஞ்சு போன சட்டையில ஒரு கிழிசல் இருக்குன்னு வச்சுக்கலாம். அதை சரி செய்ய ஒரு புது சுருங்காத துணியை வெட்டி ஒட்டு போட்டா என்ன ஆகும்? முதல் தடவை துவைக்கும் போது அந்த புது துணி சுருங்கிடும். ஆமா.
ஆனா பழைய துணி ஏற்கனவே பலமுறை துவைச்சதால அது சுருங்காது. அப்போ சுருங்குற அந்த புது துணியோட சக்தி ஏற்கனவே பலவீனமா இருக்கிற பழைய துணியை இன்னும் இழுத்து கிழிச்சிடும். கடைசியில கிழிசல் முதல்ல இருந்ததை விட மோசமாயிடும். இந்த உவமைய நான் இப்படி புரிஞ்சுக்கிறேன். இயேசு கொண்டு வந்த நற்செய்தி இறையாட்சி செய்திங்கிறது அந்த புது துணி. பரிசேயர்களோட பாரம்பரியம், சட்ட திட்டங்கள்ங்கிற கட்டமைப்பு தான் அந்த பழைய ஆடை. இயேசுவோட போதனைகளை எடுத்து அவங்களோட பழைய முறைக்குள்ள ஒரு சின்ன ஒட்டு மாதிரி போட்டா அது செட் ஆகாது. இது ஒரு சின்ன திருத்தம் இல்ல, இது ஒரு முழுமையான மாற்றம். ஒரு பழைய கம்ப்யூட்டர்ல லேட்டஸ்ட் சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் பண்ண பாக்குற மாதிரி சிஸ்டமே செயலிழந்துடும். அது போலதானே? அதுதான் சரியான பார்வை. பரிசேயர்கள் அவங்களோட மத அமைப்ப சின்ன சின்ன சட்டங்களால ஒட்டு போட்டு சரி செய்ய பார்த்தாங்க. ஆனா இயேசு சொல்றாரு, நான் ஒட்டு போட வரல, ஒரு முற்றிலும் புதிய ஆடையை உருவாக்க வந்திருக்கிறேன் அப்படின்னு. என் போதனைய உங்க பழைய சட்ட அமைப்புக்குள்ள அடக்க முடியாதுன்னு சொல்றாரு. ஆமா, அப்படி செஞ்சா என் போதனையோட சக்தியும் போயிடும், உங்களோட பழைய அமைப்பும் கிழிஞ்சிடும், ரெண்டுமே பாழாயிடும். இது ஒரு முழுமையான புதிய உருவாக்கம், ஒரு சின்ன சஞ்சோஜனை இல்ல. இது தொடர்ந்து சொல்ற அடுத்த உவமை இன்னும் சக்தி வாய்ந்தது. திராட்சை ரசம் கத்தின உவமை. ஆமா, மார்க் 2:22ல பழைய தோற்பைகளில் எவரும் புதிய திராட்சை மதுவை ஊற்றி வைப்பதில்லை அப்படின்னு தொடங்குறாரு. தோற்பைனா ஆட்டு தோளால செஞ்ச ஒரு பைதானே? சரிதான், திரவங்களை சேமிச்சு வைக்க பயன்படுத்துவாங்க. இப்போ புதுசா பிழிஞ்ச திராட்சை ரசம் இருக்குல்ல, அது நொதிக்கும், ஃபெர்மெண்டேஷன் நடக்கும். அப்போ அதிலிருந்து வாயுக்கள் உருவாகி உள்ள இருந்து ஒரு பெரிய அழுத்தத்தை உருவாக்கும். புது தோற்பை நல்லா நெகிழ்ச்சியா ஃபிளெக்சிபிளா இருக்கும். அதனால அந்த அழுத்தத்தை தாங்கிக்கிட்டு கொஞ்சம் விரிஞ்சு கொடுக்கும். ஆனா பல தடவை பயன்படுத்தினா பழைய தோற்பைகள் வெயில்ல காஞ்சி எக்தம் இறுக்கமா உடையிற மாதிரி ஆயிடும். அதுதான், அதுல போய் இந்த புதிய நொதிக்கிற திராட்சை ரசத்தை ஊத்துனா என்னாகும், உள்ளிருந்து வர்ற அழுத்தத்தை தாங்க முடியாம அந்த பழைய தோற்பை வெடிச்சிடும், மதுவும் சிந்திடும், தோற்பையும் வீணாயிடும். அப்போ இந்த ஓமையில புதிய மதுங்கிறது எதை குறிக்குது? பழைய தோற்பைகள்னா என்ன? புதிய மதுங்கிறது இயேசு கொண்டு வர்ற இறையாட்சியோட உயிருள்ள சக்தி, தூய ஆவியானவரோட செயல்பாடு, புதிய உடன்படிக்கையோட பேரானந்தம். அது கட்டுப்படுத்த முடியாத விரிவடைகிற ஆற்றல் வாய்ந்தது. அப்போ பழைய தோற்பைகள்னா அதுதான் மாற்றத்தை ஏத்துக்க மறுக்கிற கடினமான இறுக்கமான மனநிலை. பரிசேயர்களோட குறுகிய சட்ட பார்வை, அவங்களோட மூடிய இதயம், அவங்க பாரம்பரியங்கிற பெட்டிக்குள்ள கடவுளை அடக்க நினைக்கிற மனநிலை, இதெல்லாம் தான் பழைய தோற்பைகள். இயேசு கொண்டு வந்த அந்த சக்தி வாய்ந்த இறை அனுபவத்தை அவங்களோட பழைய கடினமான மன அமைப்புக்குள்ள அடக்க முடியாது. நிச்சயமா முடியாது. அதை பெற்றுக்கொள்ள புதிய நெகிழ்ச்சியான திறந்த உள்ளங்கள் தேவை. அதுதான் புதிய தோற்பைகள். இது நேரடியா நம்ம கிட்ட பேசுது. 2000 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த நிகழ்வுன்னு இதை நம்ம கடந்து போயிட முடியாது. நம்மளோட இன்றைய ஆன்மீக வாழ்க்கையிலயும் இந்த பழைய தோற்பைகள் இருக்குதா? மிக முக்கியமான கேள்வி இது. நிச்சயமா இருக்கு. பல நேரங்கள்ல நம்மளோட ஆன்மீக பழக்க வழக்கங்களே நமக்கு பழைய தோற்பைகளா மாறிடுது. உதாரணத்துக்கு நான் பல வருஷமா இப்படித்தான் ஜெபம் செய்வேன், இந்த ஜெபத்தை மட்டும்தான் சொல்லுவேன், அல்லது கடவுள் இப்படித்தான் செயல்படணும், இந்த வழியில தான் என் ஜெபத்துக்கு பதில் தரணும் அப்படின்னு நாம நமக்குள்ள வச்சிருக்கிற எதிர்பார்ப்புகள். இதெல்லாம் நம்மள அறியாமலேயே நம்ம இதயத்தை கடுவப்படுத்தி கடவுள் நம்ம வாழ்க்கையில செய்ய விரும்புற புதிய செயல்களை தடுக்குது. நிஜமே, நம்மளோட கம்ஃபர்ட் ஜோன் கூட ஒரு பழைய தோற்பை தான். கடவுள் நம்மள ஒரு புது வழியில நடத்த நினைக்கலாம். ஆனா நாம என் பழைய ஆடைதான் எனக்கு வசதியா இருக்குன்னு மாற்றத்துக்கு தயாரா இல்லாம அதே பழைய வாழ்க்கையை பிடிச்சுக்கிட்டு இருக்கோம். சரியா சொன்னீங்க. நம்மளோட முன்முடிவுகள், மத்தவங்கள பத்தின தப்பான அபிப்பிராயங்கள், மன்னிக்க முடியாத காயங்கள், கசப்புகள், இது எல்லாமே நம்ம இதயத்தை நெகிழ்ச்சி இல்லாத பழைய தோற்பையா மாத்திடுது. தூய ஆவியானவரோட புதிய மது நம்ம வாழ்க்கையில ஊற்றப்படணும்னா நம்ம இதயம் ஒவ்வொரு நாளும் புதுப்பிக்கப்படணும். ஒரு புதிய தோல்பை போல மென்மையாகவும் நெகிழ்ச்சியாகவும் திறந்த மனதோடும் இருக்கணும். ஆமா, நம்மளோட பழைய காயங்களையும் பாரங்களையும் இயேசு கிட்ட ஒப்பு கொடுக்கும் போதுதான் நம்ம இதயம் புதிதாகுது. அப்போதான் கடவுளோட புதிய ஆற்றல் மிக்க செயலை நம்மால அனுபவிக்க முடியும். அப்படியானா கடவுளோட புதிய மதுவை பெற்றுக்கொள்ள நம்ம உள்ளங்களை ஒவ்வொரு நாளும் புதுப்பிச்சுக்கணும். மாற்றத்துக்கு தயாரா இருக்கணும். பழையதை வச்சுக்கிட்டு புதியதை எதிர்பார்க்க முடியாது. ஆக இன்றைய இந்த ஆழமான பார்வையில இயேசு ஒரு கொண்டாட்டத்தோட நாயகன் என்பதையும், அவர் கொண்டு வந்தது ஏதோ பழைய சட்டங்கள் மேல போட்ட ஒட்டு இல்ல, அது ஒரு முழுமையான புதிய உடன்படிக்கை, புதிய மகிழ்ச்சி என்பதையும் புரிஞ்சுக்கிட்டோம்.
அந்த புதிய அனுபவத்தை பெற்றுக்கொள்ள நாமும் பழைய மனநிலைகளுங்கிற பழைய ஆடைகளையும் கடினமான இருதயம்ங்கிற பழைய தோற்பைகளையும் களைஞ்சிட்டு புதிய திறந்த உள்ளத்தோட இருக்கணுங்கிறத ரொம்ப தெளிவா உணர்ந்துகிட்டோம். இந்த நாளை நீங்க சிந்திச்சு பார்க்க ஒரு ஆழமான கேள்வி இருக்கு. இன்றைய காலகட்டத்துல நம்மளோட தனிப்பட்ட ஆன்மீக வாழ்க்கையில அல்லது நம்ம குடும்ப வாழ்க்கையில கடவுளோட புதிய செயல்களை தடுத்துக்கிட்டு இருக்கிற பழைய ஆடை அல்லது பழைய தோற்பை எதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? அது ஒருவேளை ஒரு பழைய பழக்கமா இருக்கலாம், மாற்றத்தை விரும்பாத ஒரு பிடிவாதமா இருக்கலாம், இல்லனா மன்னிக்க முடியாத ஒரு பழைய காயமா கூட இருக்கலாம். எதுவா இருந்தாலும் அதை அமைதியா சிந்திச்சு பாருங்க. அந்த பழையத ஆண்டவரோட கரத்துல ஒப்பு கொடுத்து புதிய மதுவை ஏத்துக்க நம்மள நாம தயார்படுத்துவோம். இப்போ 3 வாசகத்தையும் இணைச்சு பாருங்க. முதல் வாசகத்துல பார்த்த சவுலோட மனநிலை தான் அந்த பழைய தோற்பை. கீழ்ப்படியாம சடங்குல மட்டும் கவனம் செலுத்துறது. ஆனா இயேசுவை கொண்டாடுற, அவர் வார்த்தையை ஏத்து நடக்கிற சீடர்களோட மனநிலை தான் அந்த புதிய தோற்பை. அவங்க இயேசுவோட பிரசன்னத்தையே ஒரு கொண்டாட்டமா பார்த்தாங்க. உண்மையான ஆன்மீகம்ங்கிறது சட்டங்களை குருட்டுத்தனமா கடைபிடிக்கிறது இல்ல, சட்டங்களை கொடுத்தவரோட ஒரு உயிருள்ள உறவுல இருக்கிறது. ஆக இந்த வாசகங்கள் நம்ம கிட்ட ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புது. நம்மளோட ஆன்மீக வாழ்க்கையில நாம இன்னும் பத்திக்கிட்டு இருக்கிற அந்த பழைய தோற்பைகள் எது? நான் இத்தனை ஜபமால சொன்னேன், இந்த நோம்ப விடலன்னு வெளிப்புற சடங்குகளை மட்டும் நம்பி நம்ம கூட இருக்கிறவங்களுக்கு காட்ட வேண்டிய அன்பையும் இரக்கத்தையும் மறந்துடுறோமா? இயேசு என்ற அந்த புதிய திராட்சை ரசத்தை, அந்த மகிழ்ச்சிய, அந்த விடுதலைய முழுமையா அனுபவிக்க நம்மளோட எந்த பழைய மனநிலைகளை, மன்னிக்க முடியாத கடின இதயத்தை, எனக்கெல்லாம் தெரியுங்கிற அகந்தைய நாம மாத்திக்கணும்னு இன்னைக்கு சிந்திச்சு பார்ப்போம். நம்ம இதயங்கள் இயேசுவை ஏத்துக்கிற புதிய நெகிழ்வு தன்மையுள்ள தோற்பைகளா மாறட்டும். இந்த ஆழமான பார்வை உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது நினைச்சா மத்தவங்களுக்கும் இந்த வீடியோவை பகிருங்க. நற்செய்தியின் தூதராக இறையாட்சியை எடுத்துரையுங்கள். நன்றி. மீண்டும் நாளை சந்திப்போம். இயேசுவுக்கே புகழ். அன்னை மரியே வாழ்க. தம் வழியை செம்மைப்படுத்துவோர் எனது மீட்பை கண்டடைவர். தம் வழியை செம்மைப்படுத்துவோர் எனது மீட்பை கண்டடைவர். உங்கள் எரிபலிகள் எப்போதும் என் முன்னிலையில் உள்ளன. உங்கள் வீட்டின் காளைகளையோ உங்கள் தொழுவத்தின் நாட்டுக்கிடாய்களையோ நான் ஏற்றுக்கொள்வதில்லை. உங்களுக்கு என்ன தகுதி? என்னுடன் படிக்கை பற்றி பேசுவதற்கு உங்களுக்கு என்ன அருகதை? நீங்களோ ஒழுங்கு முறை வெறுக்கின்றீர்கள். என் கட்டளைகளை தூக்கி எறிந்து விடுகின்றீர்கள். செம்மைப்படுத்துவோர் எனது மீட்பை கண்டடைவர்.
நீங்கள் செய்தும் நான் மௌனமாயிருந்தேன். நானும் உங்களைப் போன்றவர் என எண்ணிக்கொண்டீர்கள். ஆனால் இப்பொழுது உங்களை கண்டிக்கின்றேன். உங்கள் குற்றங்களை உங்கள் கண் முன் ஒவ்வொன்றாய் எடுத்துரைக்கின்றேன். நன்றி பலி செலுத்துவோம்.